என்ன பாரஞ்சித் பேய் கதையை எடுத்து வச்சிருக்காரு? தங்கலான் ட்ரெய்லரில் என்னென்ன குறைகள்? பாரஞ்சித் இயக்கத்தில் ஷியான் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி நடித்துள்ள தங்கலான் ட்ரெய்லர் வெளியானது. அந்த ட்ரெய்லரில் உள்ள நிறை குறைகளை பற்றி பார்க்கலாம். பாரஞ்சித் இயக்கத்தில் கடைசியாக வெளியான நட்சத்திரம் நகர்கிறது படம் படுதோல்வியை சந்தித்தது. அதற்கு முன்னதாக வெளியான சார்பட்டா பரம்பரை திரைப்படம் OTTயில் டைரக்டாக வெளியானது. அந்த படத்திற்கு மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஷியான் விக்ரம், பசுபதி, பார்வதி மற்றும் மாளவிகா மோகனன் நடித்துள்ள தங்கலான் திரைப்படம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கோலார் தங்கவயலில் நடந்த உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் படத்தை உருவாக்கியுள்ளதாக பாரஞ்சித் கூறியிருந்தார். தற்பொழுது வெளியான அந்த ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் இது என்ன பேய் படமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். பாரஞ்சித் கிராஃபிக்ஸ், CG எல்லாம் பயன்படுத்தாமல் லைவாகவே இந்த படத்தை எடுத்திருப்பார் என நினைத்த ரசிகர்களுக்கு திடீரென ஏகப்பட்ட CG காட்சிகள், அதுவும் மொக்கையாக உள்ள நிலையில் ட்ரெய்லரை பார்த்ததுமே ஒருவித பயம் தொற்றிக்கொண்டுள்ளது. குறிப்பாக மெயின் வில்லியாகவே மாளவிகா மோகனனை சூனியக்காரியாகவும் அவரை அடக்கினால்தான் தங்கத்தை கண்டுபிடிக்க முடியும் என்கிற கதையை படமாக பாரஞ்சித் எடுத்துள்ளது ட்ரெய்லர் மூலமா தெரிய வந்த நிலையில், காந்தாரா படம் மாதிரி இருக்குமா அல்லது சாமி இல்லை பூதம் என சாமி ஸ்கொயராக மாறிவிடுமா என நெட்டிசன்கள் உண்மையாகவே ட்ரெய்லர் நல்லா இருக்கா இல்லையா என கேட்டு வருகின்றனர். ஷியான் விக்ரமின் கடுமையான உழைப்புக்காக நிச்சயம் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தாலும் பாரஞ்சித்தின் கதை மற்றும் திரைக்கதை படத்திற்கு வலு சேர்க்கவில்லை என்றால் சிரமம்தான் என்கின்றனர். மேலும் ட்ரெய்லரில் பல இடங்களில் CG காட்சிகள் சரியில்லாமல் இருப்பது பெரிய குறையாக உள்ளது.